சுக்கு காஃபி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கருப்பட்டி 2 வெட்டு, சுக்கு 1 துண்டு, சித்தரத்தை 1 துண்டு, மல்லி 2 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன். அதில் எல்லாமே பொடிச்சு வச்சுருக்கேன். கருப்பட்டியும் பொடிச்சு வச்சுருக்கேன், சுக்கையும் நல்லா தட்டியிருக்கேன். அதே மாதிரி சித்தரத்தை, மிளகு, மல்லி உடைச்ச மல்லி, அதனால் நான் ஒன்றும் பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் நம்ம எல்லாத்தையுமே கொட்டிடலாம். சுக்கு, மிளகு, மல்லி, சித்தரத்தை, அதுக்கப்புறமா கருப்பட்டி எல்லாமே பொடிச்சு வச்சதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அஞ்சு டம்ளருக்கு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கொதிக்க விடலாம். அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிட்டேன், கொதிக்கட்டும். பாருங்கள், கொதிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கருப்பட்டி நல்லா கரைஞ்சி இந்த சுக்கு, மிளகு, சித்தரத்தையோட டேஸ்ட்டெல்லாம் அதில் இறங்கணும். இந்த சுக்கு காஃபியை சளி, இருமல் இருக்கும்போது டெய்லி ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து இந்த சுக்கு காஃபி வச்சு குடிச்சு பாருங்கள், நல்லா சரியாயிடும். ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்கட்டும். அடுப்பை சிம் பண்ணிடுங்க. பாருங்கள், 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. டேஸ்ட்டெல்லாம் நல்லா இறங்கி நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் நம்ம வடித்து எடுத்துடலாம். வடிச்சிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது மழை காலத்தில் கூட நம்ம டெய்லி வச்சு குடிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. சத்தான சுக்கு காஃபி ரெடி.